இவர் தான் மூட்டைசாமி. திருச்சிக்கு போகிற வழியில் இருக்கார். இவருக்கு பிடிச்சதெல்லாம் பிடிச்சதெல்லாம் இந்த வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இவர்கிட்ட வேண்டினதெல்லாம் நடக்குமா. அதாவது திருப்பதிக்கு போனால் திருப்பம் ஏற்படும், பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனால் தலையெழுத்து மாறும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம நம்மளோட கர்மா எல்லாம் கரைஞ்சி போயிடுமா. திருச்சிக்கு போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது, கனக்கம்பட்டி சாமி. இவர் கனக்கம்பட்டி சாமி. இவரோட இது ஜீவசமாதி பழனி பக்கத்தில் இருக்குது. இவர் ஒரு சிறந்த முருக பக்தர். இவர் முருகர் மாதிரியே தான் இவர் மூட்டைசாமின்ட்டுன்னு சொல்லுவா. இவர் இங்கே டெய்லி அன்னதானம் நடக்கும். இவர் முருகரோட அவதாரம். இங்கே வந்தால் நீங்கள் அரிசியும் வாங்கி கொடுக்கலாம், என்ன வேணால் கோயிலுக்கு நீங்கள் செய்யலாம். இந்த படத்தை வரைஞ்ச ஒரு பையன் தான் வரைஞ்சானா. அவனுக்கே தெரியாதான் அது எப்படி வரையணுன்ட்டே தெரியலையா. அவன் வரைஞ்சி முடிச்சப்பறம் அவரோட உருவம் தான். இதே மாதிரி இன்னொரு இடத்துல வரைய சொன்னால் வரைய தெரியலையா அவனுக்கு. அது இது இவரோட அருளால் இந்த படத்தை வரைஞ்சேன்ட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற சர்க்குருவே சரணம். ஐயாவுடைய மகிமையை சொல்லணும்னா கணக்கில் அடங்காமல் சொல்லலாம். திருப்பதி போனால் திருப்பம், பிரம்மாவை பார்த்தா தலையெழுத்து மாறும். ஆனால் ஐயாவை பார்த்தா நம்மளுடைய கர்மாவே போக்கும். என்ன தலையெழுத்து மாறினாலும், என்ன திருப்பம் வந்தாலும், கர்மா இருந்துச்சுன்னா பலன் தட்டுக்கிட்டே போகும். அதை போக்கக்கூடிய சக்தி ஐயாவுக்கு இருக்குது. ஐயா கிட்ட நம்ம வந்துட்டானோம்னாவே அவர் பார்த்துக்கிடுவார். அந்த கர்மா குறைஞ்சிரும். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்மா போகும். ஒரு நல்லது நடக்கணும்னா அது தட்டுட்டே போகும். அதுதான் கர்மா.